ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது 50 ரூபி மணி சேவிங்ஸ் டிப்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மணி சேவிங்ஸ் டிப்ஸு. சேமிக்க முடியாது, இல்லை எனக்கு இன்ன வரைக்கும் நான் சேமித்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபஸ்ட் டைமாக சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த 50 ரூபி மணி சேவிங்ஸ் பண்ணலாம். அதாவது டெய்லியுமே நம்ம 50 ரூபா சேமிக்க போகிறோம். அந்த 50 ரூபாவை நான் சொல்கிற மெத்தட் படி சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால 85,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்ஸு. அது எப்படி சேமிக்கலாம், எந்த மாதிரிலாம் சேமித்தா நம்மக்கிட்ட 85,000 ரூபாய் இருக்கும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு மென்மேலும் கொடுங்க. சரி, வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 விதமாக போட்டிருக்கேன். அதாவது 50 ரூபி மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான். 50 ரூபியை நம்ம பிரித்து சேமிக்கலாம். எந்த மாதிரி சேமிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 30 டேஸ் இல்லையா, முதல்ல ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சேவிங்ஸ் டிப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல 30 டேஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நம்ம 30 டேஸ் கண்டினியூவாக பண்ணுறப்போ அது நமக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் இல்லைங்களா. ஸோ 30 டேஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல சேவிங்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 50 ரூபி சேவிங்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50 ரூபா எடுத்து வைக்கிறோம். முதல் நாள் 50 ரூபா, 2வது நாள் 50 ரூபா, 3வது நாளும் 50 ரூபா, இப்படியே கண்டினியூவாக பார்த்திங்கன்னா 10வது நாளும் நம்ம 50 ரூபா எடுத்து வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 டேஸ் 50 ரூபியை எடுத்து வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபி நான் போட்டிருக்கேன். எதுக்கு 40 ரூபி போட்டிருக்கேன் அப்படின்னா, எல்லா நேரமும் நம்மக்கிட்ட 50 ரூபாய் இருக்குன்னு கிடையாது. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அமௌண்ட் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம அதை பொறுத்து நம்ம அமௌண்ட்டு சேமிக்கிறப்போ நமக்கும் சிரமம் இல்லாமல் சேமிக்கலாம் இல்லையா. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற அமௌண்ட்டு வச்சு தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேமிக்கிறப்போ உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். 11வது நாள் பார்த்திங்கன்னா 40 ரூபா, 12வது நாள் 40 ரூபா, 13வது நாள் 40 ரூபா, 14வது நாள் 40 ரூபா, இப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 20வது நாள் 40 ரூபா. ஃபஸ்ட்டு 10 டேஸ் 50 ரூபி, அடுத்து செகண்ட் 10 டேஸ் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 21 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் 20 ரூபா போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இருக்க நம்மக்கிட்ட அமௌண்ட் கம்மியாயிடும். ஏன்னா டெய்லியுமே 50 ரூபா 40 ரூபா எடுத்து வைக்கிறதுன்னு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அமௌண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் சேமிக்க ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படாமலும் இருக்கலாம் இல்லைங்களா. இப்போ 21வது நாள் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 22வது நாள் 20 ரூபா, 23வது நாளும் 20 ரூபா, 24வது நாள் 20 ரூபா, இதே மாதிரி பார்த்திங்கன்னா 30வது நாள் பார்த்திங்கன்னா 20 ரூபா. அதாவது சேவிங்ஸை பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு 50 ருபீஸ், செகண்ட் 10 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா அது 40 ருபீஸ், தேர்டில் பார்த்திங்கன்னா 30, அதாவது 21 நாள்லேருந்து 30வது நாள் வரைக்கும் 20 ரூபா. இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக 1 மந்த்தை சேமிக்கிறப்போ நம்மளோட 30 டேஸோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 1100 ரூபா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி ஃபாலோ பண்ணி மாதம் ஒரு 1000 ரூபாய் சேமிக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை என்னால் 1000 ரூபாய் சேமிக்க முடியாது, 500 ரூபா தான் சேமிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மந்த்லி 500 ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படின்ற வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது 30 டேஸ் அப்படின்றது ஒரு மாதம் இல்லையா. இதே நம்ம 12 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 13,200 ரூபா. இப்படி மாதம் சேமிக்கிற அமௌண்ட்டை கையிலே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த யூஸ்ஃபுல்லுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு செலவுக்காக நம்ம எடுத்துருவோம். அப்படி நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னு அப்படி நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சேமித்த அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இல்லைனா கோல்டு சீட், இது ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு. ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்டி ஸ்கீம். ஆர்டி அப்படின்றது ரெக்கரிங் டெபாசிட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துகிறாங்க.
போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து ₹250 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா வட்டி மட்டுமே நமக்கு 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு தராங்க. இப்போ மாதம் நம்ம ₹1100 சேமிக்கிறோம்ல, அதுக்குள்ள ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எடுத்து வச்சு ஒரு மாதத்துக்கு ₹1200 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு ₹1200 அப்படின்னா 60 மாதம், அதாவது 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ₹72,000 வந்து நம்ம வந்து சேமிச்சிருப்போம். இப்போ 5 இயர்ஸ்க்கு நம்மளால் ₹72,000 சேமிச்சிருப்போம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து நம்மளோட ஒரு வருஷத்தோட சேவிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ₹13,191. அப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ₹85,191. நம்ம வெறும் ₹13,200 சேமிச்சிருக்கோம். அதை அப்படியே கையில் வச்சுருக்கனால நமக்கு ஒரு யூஸ்வே இல்லை. அதுவே நம்ம 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா ₹85,191 கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் தானே. இல்லை எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு என்னால் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கோல்டு ஷீட் வந்து போட்டுக்கலாம். இப்போ கோல்டு ஷீட் பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் ₹1100 சேமிக்கிறீங்கல்ல, அதை ₹100 எப்போவுமே ஒரு உண்டியில் போட்டுட்டு மந்த்லி ஒரு ₹1000 நீங்கள் வந்து சேமிங்க. மந்த்லி ₹1000 சேமிக்கிறப்போ ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஷீட் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு விதமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பணம் வந்து வர வைப்பாங்க, இல்லை வந்துட்டு நகையில் வந்துட்டு வர வைப்பாங்க. நீங்கள் வந்து பணமாக வைக்கிற இதில் வந்து சேராதுங்க, நகையில் வந்துட்டு வர வைக்கிற கடையில் சேர்த்துக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து 12 மந்த்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, 15 மந்த்ஸ் இருக்குது, 18 மந்த்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான ஸ்கீம் வந்து பிடிக்குதோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 12 மந்த்ஸ் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ₹1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹12,000 வந்து கிடைக்கும். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ₹11,800. இன்னும் போக போக அமௌண்ட் ஏறலாம் இறங்கலாம். ஸோ அதை வந்து சொல்ல முடியாது. மாதம் ₹1000 சேர்க்கிறப்போ ₹12,000 ஆச்சு. ப்ளஸ் வந்துட்டு ₹100 நீங்கள் மந்த்லி வந்து எடுத்து வச்சுருப்பீங்களா, அதில் ஒரு ₹1200 ஆச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ₹13,200. கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காயினாக வாங்கிக்கோங்க. காயினாக வாங்குறப்போ உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 200 அந்த சம்திங்கில் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ஒரு ₹50 ₹100 அதுக்குள்ளே தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி வாங்குறதுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மணி சேவிங்ஸ் டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காம இருக்கீங்க வீடியோஸை. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.